ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் சோழனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சோழன் பேச சொல்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன நடந்ததோ அந்த விஷயத்த சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வாயவே திறக்க மாட்டேங்குது. இவங்க வீட்டில் சொல்லிட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க சார், நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி மற்ற போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இது என் குடும்பப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கேன். இதே ஸ்டேஷன் இருந்திருந்தா தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. சார் சார், நான் எந்த தப்புமே பண்ணல, என் வீட்டுக்கெல்லாம் சொல்லிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா, நீ முதல்ல இவனை கொண்டு போய் மேலே ஒப்படைங்க, அண்ணி இவளையும் உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் சோழன் இருந்துட்டு, சார் சார், நான் எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஆனால் அவங்க விடுறதாவே இல்லை. சோழனும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியவே இல்லை. அந்த பொண்ணை அவங்க அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை விட்டுட்டு இப்படி நீ ஓடி போயிருப்ப, அப்படி உன்னால் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம நிலா, சோழன், சேரனு, பாண்டி இவங்க 3 பேரும் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், என்ன வச்சுன்னு சொல்லுங்கள் சார், ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பையன் என்ன காரியம் பண்ணியிருக்குன்னு தெரியுமா, பெரிய வீட்டு பொண்ணுன்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக என் சோழன் அப்படிப்பட்டவளை இல்லை சார், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவங்களுடைய அம்மா அப்பா சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அந்த பையனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பேர் சேரன், சோழனோட அண்ணன், இவன் சோழனோட தம்பி, பேர் பாண்டி அப்படின்னா அந்த பொண்ணு சோழனோட ஒய்ஃப் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் ஆனதை மறைச்சு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அங்கே வரைக்கும் போயிருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. போய் அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழனை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே சோழன் வரதை பார்த்த உடனே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இவன் தான் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கான். நல்ல வழியாக நாங்கள் இவனை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம். சில பசங்களாம் ஓடி போயிட்டாங்க, இவன் மட்டும் தான் மாட்டான் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சோழன் கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கடுத்ததான் நம்ம சேரன் இருந்துட்டு, ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, அதுதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, திருந்துறேன்னு சொல்லிட்டு இப்படி மறுபடியும் செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கேன், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. டே பாண்டி, நீயுமாட என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்ட உடனே, நீ எல்லாம் திறந்தவே மாட்டியடா, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்லன்னு சொல்லிட்டு பாண்டியும் சேரனை தப்பாக தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா கிட்ட கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, சார் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்க உடனே தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் எத்தனை பொண்ணுங்களை இவன் ஏமாத்திருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோமா, எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் காப்பாற்றிட்டோம், இன்னும் சில பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருப்பான்ல, அதையும் கேட்டு விசாரித்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் பொண்ணோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சோழனை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நீங்களுமா என்னை நம்பலை, உங்களை நம்பாமல் தான் நான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு வரேன்னா, முதல்ல என்ன வச்சு எப்படி இதில் மாட்டினீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே சோழன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சவாரி இருக்குதுன்னு சொல்லி அண்ணன் என்னை வர சொன்னார், நானும் போனதுக்கப்புறமா தான் இவங்க லவ் மேரேஜ்னே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பொண்ணோட சித்தப்பா போலீஸ்ன்றதுனால அவனுங்க கையில் மாலையை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் கேட்கவே இல்லை, என்னை சேஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லா விஷயத்தையும் நிலாக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பொண்ணு லவ் பண்ணது வேறு ஒருத்தரை, ஆனால் இதில் மாட்டிக்கிட்டது என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா, நீ தப்பிக்கிறத மட்டும்தான் பார்ப்பியா, இதில் இவரை மாட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, புருஷன் இல்லாமல் நான் தனியாக நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த பொண்ணு அப்பையும் வாயவே திறக்கலை. உங்களுக்கு ப்ரூஃப் என்ன, நான் உங்களை
காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி, சோழனுக்கு ஏதோ சவாரி இருக்குதுன்னு சொல்லி அனுப்புனீங்களே, எங்கே அனுப்புனீங்க? யார் கூட அனுப்புனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஏதோ காலேஜ் பசங்கம்மா, பேர் கூட ரமேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட நீ எல்லாம் உண்மையை சொல்லலாம், நீ ஒரு ஜென்மமே இல்லை அப்படின்ற மாதிரி நீலாம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அது என் காலேஜ் சீனியரு தான். நானும் அவனும் ரொம்ப நாளாக விரும்பிகிட்டு இருக்கோம். ஆனால் சித்தப்பாவை பார்த்த உடனே அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் டிரைவரை தாம்மா வந்தான். இப்பயாச்சும் சொன்னீங்களே, அதுவரையும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழன், நீங்கள் ஃபோட்டோ வச்சுருப்பீங்களே, எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பீங்களே, இந்த வாட்டி நீங்கள் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, என்னோடய ஃபோனில் எடுக்கலைங்க, ஆனால் அந்த பொண்ணோட ஃபோனில் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணும் அந்த ரமேஷும் வந்து மாலையும் கழுத்துமா நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே, எங்களை மன்னிச்சிடுங்க, உன்னை சந்தேகப்படுற மாதிரி உன்னோட பேக்ரவுண்டும் இருக்கில்ல, இந்த பொண்ணையும் டிரைவராக வேலை செஞ்சு தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், அதனால தான் உன்னை நாங்கள் சந்தேகப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.